எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான 5 உணவுகள் நீங்க சாப்பிடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா இந்த இளமையா இருக்கிறது அப்படின்றது வந்து பெருசா கடைபிடிக்கிறது அதிகமா பணம் வச்சிருக்கிறவங்க, இல்ல படங்கள்ல நடிக்கிறவங்க. இவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. பணம் வச்சிருக்கிறவங்களுமே அத அவ்வளவா கேர் பண்ணிக்கிறது கிடையாது. பட் படங்கள்ல நடிக்கிறவங்களுக்கு இந்த கடைசி வரைக்கும் இளமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கன்சர்ன்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் சாமானிய மக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்துருச்சா, இதுக்கு எதுக்கு இளமை, இதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு இளமை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே அந்த டேக் கேர் பண்ணிக்கிறத வந்துட்டு முற்றிலும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மத்தவங்களுக்காக அப்படின்றது இல்லைனாலும் நமக்கு நம்ம காலையில எந்திரிச்சுக்க நிறைய பார்க்கும்போது நம்ம ஹெல்தியாவும் ஃபிட்டாவும் இளமையாவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த மாதிரி இளமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கணும்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தாண்டி நம்பர் 1 மாதுளம் பழம் நீங்க வந்து நிறைய சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா எப்பவுமே இளமையா இருப்பீங்களா. நம்பர் 2 பப்பாளி பழமும் நீங்க அதிகமா சாப்பிட இளமையா இருப்பீங்க. நம்பர் 3 நாவற்பழம். இந்த நாவற்பழம் அப்படின்றது வந்துட்டு நம்ம இந்தியன் ப்ளூபெரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. இதை எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஒரு சின்ன வயசுல அந்த ஊர் சைட்லாம் வந்து இது வீடு பக்கத்திலேயே காய்ச்சி கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு மரம் தான். இந்த நாவற்பழம் வந்துட்டு நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். நான் சொன்ன இந்த 3 பழங்கள்ல என்னென்ன முக்கியமா இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. இது வந்து உங்களை முற்றிலும் இளமையா பாதுகாத்துக்கும். அதை தாண்டி வைட்டமின் ஏ, சி, இ மாதிரியான சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு உங்களை இளமையை வந்து போக்காம பாத்துக்கிறதுக்கு முக்கிய இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல 4வது என்ன நீங்க பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கிரீன் டீ குடிக்கலாம். கிரீன் டீ டெஃபினெட்லி உங்களை இளமையா வச்சுக்கும். அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸா இருக்கட்டும், அதுல இருக்கிற சத்துக்களா இருக்கட்டும், அப்பக்கப்ப நீங்க வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிரீன் டீ குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா வெயிட் லாஸையும் பார்த்துக்கும், இளமையையும் பார்த்துக்கும். கிரீன் டீயை பொறுத்த மட்டும் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லாம அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி கொலாஜனை வந்து பாதுகாக்குது. அதாவது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இந்த கொலாஜன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பாதுகாக்கிறதுக்கு கிரீன் டீல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கிரீன் டீ தயவு செஞ்சு குடிங்க மக்களே. இந்த லிஸ்ட்ல 5வது நீங்க எப்படி சாப்பிட்டா இளமையா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் வகைகள் இல்லாத உணவுகளை சேர்த்துக்கணும், சர்க்கரை இல்லாத உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டையுமே நீங்க கட்டுப்படுத்துற வகையில நீங்க ரொம்ப ரொம்ப இளமையா இருக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.